ஹலோ விவர்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து டாக் டேஸ் நடந்திருக்கு. டிஓஜி டாக் அப்படின்னா நாயின்னு அர்த்தம் பட்டுவது அந்த அர்த்தத்துல வராது. டாக் டேஸ் அப்படின்னு சொன்னா அக்னி நட்சத்திரம். இது இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சம்மந்தம் இல்லாம இருக்கும். இப்ப அக்னி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது டிஓஜி டாக் டேஸ் டிஏஒய்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையா இருக்காது. அதனால வெதர் கிளைமேட்டு இதுக்குண்டான வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இது பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோ வந்து 2-3 விஷயங்களுக்கு பயன்படும். அப்படிங்கன்னா ஸ்மால் டாக் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து வெதரை பத்தி பேசுவோம், டிராவலை பத்தி பேசுவோம், ஃபேமிலியை பத்தி பேசுவோம். அப்போ அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்மால் டாக்ல வரும், ஐஎல்டிஎஸ்லயும் வரும். ஸோ இந்த ரெண்டு ஐஎல்டிஎஸ்ல வரும். நம்ம வந்து சாதாரணமா வெதரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பயன்கள், அதாவது மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இந்த வீடியோல இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சம்மர் எடுத்துக்கிடுங்க. டிஆர்ஏடி ட்ரெட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். அதை பயம், பிளேசிங்னா எரியும், சல்டினா புழுக்கம் அப்படிங்கிற தமிழ் மீனிங்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ ஐ ட்ரெட் தீஸ் பிளேசிங் டேஸ் அண்ட் சல்டி நைட்ஸ். சல்டி அப்படின்னா புழுக்கம். அந்த புழுக்கமான நேரங்கள்ல மழை பெய்யறதுக்கு அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஈஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால அது கொஞ்சம் பயம். சம்மர் அப்படின்னா ரொம்ப வந்து வாட்டும் வெயில், தகிக்கும் வெயில், சுடும் வெயில் அப்படிமோ. அதுதான் இந்த சென்டென்ஸ்ல நாங்க சொல்லி இருக்கிறோம். அப்புறம் பாருங்க, அடுத்தது பாருங்க, சம்மரை பத்தி கொஞ்சம் விரிவான ஒரு எலாபரேட்டா சொல்லலாமே அப்படிங்கிறது தான். பை நூன் த சன் இஸ் ஸ்கோரிங் ஓவர் ஹெட். மதிய நேரம் 12-1 மணிக்கெல்லாம் வந்து சன் வந்து நம்முடைய தலைக்கு மேல இருக்கும். ஸ்கோரிங் அண்ட் ஹாரிபிள், ரொம்ப பயங்கரமா இருக்கும். பட் வி கேன் ஃபிக்ஸ் சில்டு வாட்டர் மெலன். வாட்டர் மெலனை சாப்பிடலாம், கியூம்பரை சாப்பிடலாம், வெள்ளரிக்காய், ஷட்டபட்டன் ஏசி ஏசியை போட்டுக்கிட்டு வீட்டுல உட்காரலாம். ஆர் கோபத்தி அணி சாப்பிட்டுட்டீங்க. இப்பெல்லாம் வந்து நிறைய அந்த கோகோ கோலா அந்த மாதிரி எல்லாம் ஃபிஸி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி வந்து சாப்பிடலாம். அதெல்லாம் குறைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். டெண்டர் கோகோனட், இளநீர், பிரிஸ்க் சேல்ஸ். நீங்க நிறைய இடங்களை பார்ப்பீங்க. டெண்டர் கோகோனட் வந்து எக்கச்சக்கம் வித்துட்டு இருக்கோம். நொங்கும் அப்படித்தான், ஐஸ் ஆப்பிள். அப்புறம் வியரிங் வார்ம் க்ளோத்ஸ், காட்டன் க்ளோத்ஸ்க்கு நிறைய பேர் சுவிட்ச் ஓவர் பண்ணிடுவாங்க அந்த சம்மர்ல. இதுதான் சம்மரை பத்தின ஒரு சின்ன விஷயம். அடுத்தது பாருங்க, இப்போ சம்மர் முடிச்சாச்சு. ஃப்ரீசிங் கோல்டு. இது விண்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சம்திங் டிபிக்கல் அபவுட் ஃபாரின் கண்ட்ரி இஸ், அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போனவங்களுக்கு தெரியும், போறவங்களுக்கும் தெரியும் எப்படி வந்து அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இட் இஸ் கோல்டு தேர், ஃப்ரீசிங் கோல்டு. இந்த ஃப்ரீசர் அப்படிங்கிறத நம்முடைய ஃப்ரிட்ஜில் பார்க்கலாம். அது ஃப்ரீசிங் கோல்டு. ரொம்ப அப்படியே டக்குன்னு பல்லுலாம் ஆடும். நீங்க ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த ஹிமாச்சல பிரதேசம் போனாலும் நீங்க அதை அனுபவிக்கலாம். ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ஃபில்ட் வித் ஐஸ். அது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, இங்க இல்ல. இங்கேயுமே ஆலங்கட்டு மழை பெய்யுது, அது வேற. ஹெயில் ஸ்டாம் அப்படிம்போம். அண்ட் ஐ ஹவ் சீன் இன் த மூவிஸ் தட் தே ஷோவல் த ஸ்னோ ஆஃப். ஸ்னோ வந்து தள்ளி வந்து அந்த ஸ்ட்ரீட்டை வந்து ரோட சரி பண்றது. ஷோவல் அப்படிங்கிற வார்த்தை தள்ளுறது அப்படிங்கிற மாதிரி. இப்ப தள்ளு முள்ளு அப்படிங்கிற மாதிரியும் வரும். பட் இதை விட கூண்ட வந்து ஸ்கிராம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீசிங் கோல்டை பத்தி நம்ம வந்து அழகா இந்த சென்டென்சஸ் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அடுத்த விஷயத்த பார்க்கலாம். இப்போ வந்து வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் நம்ம வந்து கண்டிப்பா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடணும். அதாவது வெதர் அப்படிங்கிறது 2-3 நாள் வெதர் ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க. அது மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்பெல்லாம் அங்க வந்து பாளையங்கோட்டையில நாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வெதர் ரிப்போர்ட் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கு, ரொம்ப மைனூட்டா இருக்கு. அத வந்து ஒரு 2-3 நாளைக்கு உண்டானது. கிளைமேட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பருவம், 3 மாசம் 4 மாசம் அப்படி மாதிரி போறது. ஸோ இந்த வித்தியாசங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். அடுத்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஐ ஃபீல் லைக் எ ஸ்பாட் ஆஃப் ரெயின் அப்படின்னா மழை பெய்யறமா இருக்க, அந்த முதுகுல வந்து சொட்டு சொட்டா விழும் பார்த்தீங்களா, அதை இப்படி சொல்லலாம். ஐ ஃபீல் லைக் எ ஸ்பாட் ஆஃப் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் பாருங்க,
இட் இஸ் மிசரபிள், வெட், சன்னி, கிளியர், ஸ்டிக்கி, ஃப்ரீசிங், பைட்டிங், கோல்டு. மிசரபிள் அப்படிங்கிறது நமக்கு துன்பத்தை விளைவிக்கிறது, ட்ரபிளை விட கூடது. இப்ப பாருங்க, ரொம்ப போரா இருக்காரு, மாதம் நாள் வருமானம் 200 ரூபா தான் இருக்கு, 100 ரூபா இருக்கு, கூலி வேலை பாக்குறாரு, அவரோட லைஃப் இஸ் மிசரபிள். அந்த மாதிரி சொல்லிக்கிடலாம். லைஃப் ஆஃப் த போர் மேன் இஸ் மிசரபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெட்டு அப்படிங்கிறது மழையில போகும்போது நம்ம வந்து நனைகிறது, அதான் வெட்டு. இதை விட கூட்டம் வந்து DRENCH அடுத்தால வரப்போகுது. வெட்டு அப்படின்னா நனைகிறது. அப்புறம் சன்னி வெதர் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வந்து சூரியனுடைய அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அதான் சன்னி. அந்த கிளியர் அப்படின்னா மேகம் வந்து எல்லாம் கிளியர் ஆகி ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். அப்போ வந்து மண் வாசனை கூட நம்முடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி கூட சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து மண் வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இது கிளியர். ஸ்டிக்கி அப்படிங்கிறது ரொம்ப புழுக்கம். இது சல்ட்ரி அப்படி கூட ஒப்பிடலாம். கடை கடை கடைன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதான் 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 ஸ்டிக்கி. அப்புறம் வந்து ஃப்ரீசிங், ஏற்கனவே சொன்னோம். ஃப்ரீசிங் கோல்டு அப்படின்னா இந்த பல்லுலாம் நர நரன்னு இது பண்றது, அந்த மாதிரி ஃப்ரீசிங் கோல்டு. இது வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜில் பார்க்கலாம், ஃப்ரீசரை பார்க்கலாம். பைட்டிங் கோல்டு அப்படின்னா அந்த பல்லு வந்து நம்ம இந்த சாட்டரிங் அப்படிம்போம், அதாவது டீத் இஸ் சாட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அத பல்லு வந்து டங் 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 ஆடும். அது வந்து நீங்க ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களை பார்க்கலாம். சில நேரங்களில் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இதை வந்து அனுபவிக்கலாம். இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வெதர் ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து நல்லா சொல்லலாம் மற்றவங்கள்ட்ட அப்படிங்கிறது. அப்புறம் பாருங்க, ஸ்டார்ம் இஸ் ரேஜிங். இந்த ரேஜ் அப்படிங்கிற வார்த்தை கோபம் வந்து ஜாஸ்தியா வரும்போது ஆங்கிரி, ஃபியூரியஸ், ரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாகிஸ்தான்ல தெரியும், நீங்க வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் இம்ரான் கானை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க வந்து அன்ரெஸ்ட் வந்து ரேஜிங். அன்ரெஸ்ட்னு சொன்னா அவருக்கு சாதகமா வந்து மக்கள் வந்து புரட்டுறாங்க, தெருவுல நின்று, ரோட்ல நின்று அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒரு ஒரு போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா போகும்போதும் இந்த வார்த்தைய நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கோபத்தை வெளிப்படுத்தும் விஷயமாவும் இந்த வார்த்தைய வெளிப்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிறது. அப்புறம் பாருங்க, யூ ஆர் ட்ரென்ச்டு டு த ஸ்கின், யூ ஆர் வெட் டு த ஸ்கின். பாருங்க, அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு நல்லா புரியும், விளக்கம் கூட அவ்வளவா தேவையில்லை. அப்போ யூ ஆர் ட்ரென்ச்டுனா முழுக்க தொப்பலா நனைகிறது அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த படத்தை பார்த்தா ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா இருக்குது. அப்புறம் பாருங்க, அந்த ரம்பிளிங் அப்படிங்கிற சவுண்ட் வந்து வயிற்றுல வந்து கண்டதை சாப்பிட்டா கடப்பட்டா கடப்பட்டான்னு சத்தம் வரும். ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், வந்து ஈனோ ஆன் கட்டமுட்டா கான் அப்படிங்கிறது. கிராஷிங்னா அந்த மின் இது இடி இடிக்கும் போது, அதாவது லைட்லிங் வந்து ஃபிளாஷ் பண்ணும். இந்த தண்டர் வந்து ரம்பிளிங் அண்ட் கிராஷிங். இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனான்னு கூட சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க, அதான் ரம்பிளிங் அண்ட் கிராஷிங். ஸோ இதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் ரெண்டுமே. அப்புறம் பாருங்க, இந்த வெதர் வாஸ் விண்டி அண்ட் அன்பர்சன்ட். விண்டி அப்படிங்கிறது ரொம்ப காத்து வந்து ஜாஸ்தியா இருக்குது. அது வந்து இந்த இன்க்ளிமெண்ட் அப்படிங்கிறது, அது வந்து இன்க்ளிமெண்ட் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அன்பிளசண்டா இருக்கும், நமக்கு வந்து டிஸ்லைக் பண்ணுவோம், அதுதான். அப்புறம் ஹெவி ரெயின் பெல்ஸ் டவுன் அண்ட் விண்ட் ப்ளோஸ் வித் கேல் அப்படிமோ. மழை அடிச்சு பெய்யுது, விண்டு வந்து போட்டு நொறுக்குது. கெயில் அப்படின்னா சூறாவளி அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் வந்து அடுத்ததை நம்ம பார்க்கலாம். த கூல் வெதர் வில் சில் யூ டு த போன். அதாவது கூல் வெதர் வந்து அப்படி உங்களை நடுநடுங்க வைக்குது. இந்த சில் அவுட் அப்படிங்கிறது, நான் வந்து பெங்களூர் போயிருக்கும் போது கூட அந்த வார்த்தையை வந்து ஒரு மால்ல வச்சு பேசினாங்க. சில் அவுட்னு சொன்னா அப்படியே வந்து கூலா இருக்கிறதுக்காக, நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே போறது அப்படிங்கிற அர்த்தம். பட் அவுட்டு போடல, இது வந்து நம்ம வந்து நடுநடுங்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அப்புறம் பார்க்கலாம், த கிளவுட் இஸ் ஓவர் காஸ்ட். இது வந்து அண்ட் மஸ்ட் பி மூவிங். இதை ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில கூட இது வந்து இந்த ஃபுல்லா சொல்லிடலாம், இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா சொல்லிடலாம். அதாவது மேகம் வந்து ஒரு இடத்துல இருக்காது, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். இயற்கையோட நம்ம வந்து ஒன்று இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயமும் கூட. ஸோ
அது வந்து ட்ரிஃப்ட் ஆகுது, ஓவர் காஸ்டா மேகமூட்டம் அண்ட் மஸ்ட் பி மூவிங் அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் திடீர்னு மழை வர்ற மாதிரி இருக்கும், அது வந்து மழை வராது. அந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ த கிளவுட் இஸ் ஓவர் காஸ்ட் அண்ட் மஸ்ட் பி மூவிங். அப்புறம் குளோபல் வார்மிங் இஸ் வென் அவர் பிளானட் ஹீட்ஸ் அப். இது வந்து ஒரு சின்ன விளக்கம் தான், ஆனா பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விளக்கம். குளோபல் வார்மிங்னா என்ன, இதை பத்தின பேச்சு வந்து இப்ப நிறைய இடங்கள்ல நடக்குது. பாரிஸ் மீட்டு அந்த மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட சவுதி அரேபியால ஒரு மீட் வச்சாங்க கடைசியில, காப் 27 அப்படின்னு சொல்லிட்டு. அதான் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 1.5 டிகிரி செல்சியஸை விட கூடும்போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். நம்ம வந்து அந்த குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு டிமாண்டு, ரிக்வஸ்ட். வெதர் இன்ஃபுளுசஸ் அவர் மூட், ரிலாக்ஸ்டு, மிசரபிள். அதாவது வெதர் வந்து ஒருத்தருடைய மூடை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வெதரை பொறுத்து கூட அது பண்ணலாம். புழுக்கமா இருந்தா ரொம்ப நடுநடுக்கிட்டு இருந்தா நமக்கு வந்து பேச தோணாது, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ்டா இருக்குமா, நம்ம வந்து மனத்தளவுல ரொம்ப வந்து ரெடியா இல்லாம இருக்கோமா அப்படிங்கறதெல்லாம் வெதர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் இதை எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. அப்புறம் பாருங்க, இட் இஸ் சம்திங் ஃப்ராஸ்ட் அட் நைட், இட் இஸ் சல்ட்ரி. ஃப்ராஸ்ட் அப்படின்னா உரையிறது, அது ஏற்கனவே தமிழ்ல கொடுத்துருக்குறோம். சல்ட்ரினா புழுக்கம், ஸ்டிக்கின்னா கட்ட 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 கட்டன்னு இருக்கிறது. அதை வந்து ஒரு அந்த படத்து மூலமாகவும் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது மூலமாகவும் இந்த வீடியோல நாங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப விரிவா, எலாபரேட்டா, எக்ஸ்டென்சிவா கொடுத்துருக்குறோம். ஸோ when plants begin to grow and flowers bloom, when leaves change color, அதாவது தாவரங்கள் அது வந்து வளர ஆரம்பிக்கும் போதோ, பூக்கள் பூக்கும் போதோ, அல்லது லீவ்ஸ் தன்னோட கலரை மாற்றும் போதோ, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்குது, ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஃபேசினேட்டிங்கா இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். தேங்க்யூ சொல்றதுக்கு முன்னால இந்த வெதரை பத்தினது நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மால் டாக்கு, அப்புறம் IELTS நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டரா நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ரொம்ப விரிவா இந்த வீடியோல காம்ப்ரிஹென்சிவா நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை.